ஹலோ. பாப் விஷரோட மை மெமரபிள் 60 கேம்ஸ் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மூணாவது கேம், தேர்ட் கேம் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோசியன். எஸ், டிகரன் பெட்ரோசியன் வேர்ல்ட் சாம்பியன் இருப்பாருங்களா, அவர் கூட ஃபிஷர் ஆடின கேம். ஃபிஷர் பிளாக் 1958 ஆடின கேமு. பெட்ரோசியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இஸ் சென்ஸ் டேஞ்சர் 20 மூவ்ஸ் பிஃபோர் அந்த மாதிரி அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. பயங்கர ப்ரொஃப்ளாக்டிக் பிளேயர் அப்படின்னு சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் வச்சுட்டு அப்படி நெரிச்சு நெரிச்சு, ஐ மீன் எங்க ஐஎம் சார் சொல்லுவாரு, டிஎன் பரமேஸ்வரன் சார் சொல்லுவாரு, ஒரு சில பொசிஷன்ஸ்லாம் காமிச்சு இந்த பொசிஷன் அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆப்போனண்ட் கழுத்தை நெரிச்சு அப்படியே அவனை மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். பெட்ரோஷியன் வந்து அந்த மாதிரி ஒரு ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அவரோட பெஸ்ட் கேம்ஸ் கூட புக் நேம் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கும்போது அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போட்டு நெரிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி ஜெயிப்பாரு. ஸோ அதோட அவர் கூட பிளாக்ல ஆடுறதெல்லாம் டிஃபிகல்ட் டு பிளே வித் பிளாக் பீசஸ். ஒரு சின்ன அட்வான்டேஜ் கிடைச்சாலே அதை வந்து ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இதுக்கு முன்னாடி 2 கேம்ஸ் நம்ம வந்து பிசருடைய அட்டாக்கிங் ஸ்கில்ஸ் பார்த்தோம். பட் ஏன்னா இந்த கேம் வந்து ஃபிஷரோட பொசிஷன்ஸ் வந்து பெட்ரோஷியனுக்கு அவருடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாட்டிக்கிச்சு. ஃபிஷர் வந்து இந்த கேம் வந்து ஒரு பேட் பொசிஷன்ல எப்படி ப்ளே பண்றது அப்படிங்கிறது தான் இந்த கேம்ல நம்ம பார்க்க போறது மெயினா. ஒரு பேட் பொசிஷன்ல ப்ளே பண்றதுங்கிறது வந்து, அதாவது இந்த மைண்ட் செட்டு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க நிறையா, பேட் பொசிஷன் வந்தாலே அப்படியே ஹோப்லெஸ் ஆயிரும், அப்படியே ஃபைட்டே இல்லாம நேராகவே தோத்துருவாங்க அப்படின்னு. மேபி எனக்கு அந்த மாதிரி பெருசா ஆனதில்லை. ஏன்னா மேபி நான் சின்ன வயசுலேருந்து ஃபிசிக்கல் கேம்ஸ் பார்த்ததுனாலயோ என்னவோ தெரில, நான் பெருசாக அந்த மைனஸ் பொசிஷன் வந்துட்டு நான் அப்படியே டக்குன்னு விட்டுற மாட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் கீப் பிளேயிங் டில் த எண்ட். அந்த ஃபைட்டு, ஐ மீன் மென்டலாக நம்ம அப்செட் ஆகாமல் விளையாடுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஈஸியும் கிடையாது. ஒரு பேசிவ் பொசிஷனை ஒரு அது ஒரு பேட் பொசிஷனை ஒரு 3-4 ஹவர்ஸ் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்படிங்கும்போது ப்ளே பண்ணணும் அதுலேயே. இந்த 3-4 ஹவர்ஸ் நம்ம அதிலே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட லைக் ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும், ப்ரிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து அப்படியே அந்த பொசிஷனில் அந்த பெயினை கோ த்ரூ பண்ணுறதுங்கிறது. ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தெரிஞ்ச பிளேயரில் அந்த பேட் பொசிஷனை வந்து அதில் பயங்கரமாக ரிசர்ச்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பிரணவனை வந்து அவன் ஒரு 8-9 இயர்ஸ் இருக்கும்போதே எனக்கு தெரியும். அப்பையிலேருந்தே, ஈவன் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே பிரணவ் வந்து மெயினாக மைனஸ் பொசிஷன் தான் இருக்கும். அவன் போர்டை போய் பார்த்தாலே மைனஸ் பொசிஷன் தான் இருக்கும். பட் ஆனால் சம்ஹவ் எப்படியாவது ரிசோர்ஸ் கண்டுபிடிப்பான். அது சில பேர் சொல்லுவாங்க லக்கில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ நாட் சி தட். அதை லக்காக நான் பார்க்கல. அந்த அந்த மாதிரியே ஒரு பேட் பொசிஷன்லையும் ஒரு அலாட்னஸ்னோட எனக்கு பாயிண்ட் கிடைக்குங்கிற ஒரு அலாட்னஸ்னோட இருக்கிறது. அண்டு அந்த ஹோப் விடாம அந்த பெயின்லேயே ஒரு 3-4 ஹவர்ஸ் கேம் விளையாடிடுறதுங்கிறதே வந்து இட்ஸ் அ வெரி டஃப் டாஸ்க். அதோட ரிவார்டு தான் பாயிண்ட்ஸ் எல்லாமே. பிரணவ் அங்கிள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இது நான் சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்னு. இந்த கேம்ல வந்து பெட்ரோஷின் ஒயிட்டு, ஃபிஷர் பிளாக்கு, C4, knight F6, knight C3, G6, G3, bishop G7, bishop G2, castle, knight F3, D6. முன்னாடியே சொன்ன மாதிரியே ஃபிஷருடைய ரெப்படைர் வந்து ரொம்ப மினிமல் தான். ஸோ பிளாக்ல வந்து அவர் எகென்ஸ்ட் D4 ஆர் C4 அதுக்கு மெயினாக ஆடுற வெப்பன் வந்து கிங்ஸ் இண்டியன். கேசல், நைட் C6 அண்ட் D3. ஐ திங்க் பெட்ரோஷியன் வந்து D4 ஆடாம D3 ஆடி இருக்காரு. மேபி யூ வாண்ட் டு அவாய்ட் D4னா அந்த E5 தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த லைனை அவாய்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் ஓப்பனிங் ஆடி இருக்கலாம். அண்டு இந்த இடத்துல பிளாக் நார்மலா E5 ஆடுவாங்க. இங்க ஃபிஷர் வந்து நைட் H5 ஆடி இருக்காரு. பட் எனக்கு இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வாட் இஸ் திஸ் நைட் H5, என்ன ஐடியா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தது. அப்புறம் ஃபிஷர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, லைக் இதுக்கு முன்னாடியே பெட்ரோஷியன் இதே மாதிரி இன்னொரு கேம் இருக்கு அப்படின்னு, அதாவது மீன் பெட்ரோஷியன் ஒயிட்டு. அந்த கேம்ல பெட்ரோஷியன் வந்து ரூக் B1 ஆடி இருக்காங்க. ரூக் B1, F5, குயின் C2, A5, A3, F4. இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து பெட்ரோஷியனுக்கு எகென்ஸ்டா ஒரு ஆப்போனண்ட் ஆடி இருக்காங்க. ஸோ மேபி அந்த கேமை வந்து ஃபிஷர் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்காரு. அந்த கேம் பார்த்துருக்கறனால ஸோ அதையே ட்ரை பண்ணலான்னு பார்த்துருக்காரு ஃபிஷர். ஸோ அதனால தான் அந்த நைட் H5, F5 ஐடியா வந்து F5, F4
இன்கேஸ் அந்த கேம் வந்து பெட்ரோசியன் தோத்துருக்காரு ஆக்சுவலி ஒயிட்ல. மேபி அதுக்காக ஃபிஷர் இது ஆடி இருக்கலாம். நைட் H5 அண்ட் தென் இப்போ என்ன பண்றாருன்னா பெட்ரோசியன் D4ன்னு வச்சுட்டாரு. அந்த அந்த லைனுக்கு போல D4ன்னு இங்கே ஆடிட்டாரு. யா E5 E5 இங்க யா பிளாக் இப்போ வந்து D5யும் ஆடலாம். D5 தான் பெட்ரோசியன் ஆடினாரு. இன்கேஸ் அதுக்கு பதிலாக டிடெக்ஸ் E5 இருக்கு. டிடெக்ஸ் E5 டிடெக்ஸ் E5 குயின் D8 ரூக் D8 நைட் D5 ரூக் D7 பிஷப் H3 F5 G4 G4 knight F6. If knight and F6 னா bishop and F6 GF5 GF5 bishop and F5 பானை கேப்சர் பண்ண முடியாது பிகாஸ் ரூக் G7 செக் போட்டு F5ல பீஸ் போகுது. ஸோ அதுக்கு பதிலாக மேபி ஜிடெக்ஸ் F5 டைரக்டாக கேப்சர் பண்ணா நைட் D5 CD5 ரூக் D5 யா D5 கேப்சர் பண்ணலாம். பெட்ரோஷியன் பிளேட் D5. அவர் மோஸ்ட்டாக அந்த கேம் கண்ட்ரோல்லேருந்து விட மாட்டார். கண்ட்ரோல்ல கேம் இருக்கிற மாதிரி தான் பெட்ரோஷியன் ஆடுவாங்க. ஸோ நைட் E7 E4 அண்டு ஃபிஷர் இங்கே வந்து F5 விளாடினாரு. அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருந்தாருன்னா மேபி C5 கூட பெட்டர் ஆப்ஷன் மேபி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நைட் E1 கிங் H8 நைட் D3 நைட் பான் F5 ரூக் B1 நைட் F6 ஈக்குவல் பிளே. ஸோ ஃபிஷர் வந்து F5 அண்டு யா டெக்ஸ் F5. இங்கே வந்து த்ரீ த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று G and F5 நைட் அண்ட் F5 பிஷப் அண்ட் F5. ஸோ ஃபிஷர் வந்து ஜிடெக்ஸ் F5 கேப்சர் பண்ணாரு. அதுக்கு பதிலாக வாட் இஃப் நைட் அண்ட் F5 நைட் அண்ட் F5 என்னன்ட்டு ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஏன் நைட் F5 அப்படின்னா G4 நைட் D4 வைக்கலாம். G and H5னா பிஷப் G4 அவ்வளோதான். பின்ல பீஸ் போகுதுன்னு பார்த்தா ஒயிட் ஹேவ் சர்ப்ரைஸ் மூவ் நைட் D4 குயினு கொடுத்துருவாங்க. யா ஆஃப்டர் பிஷப் D1 நைட் E6 அப்புறம் D1னும் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஒயிட்டு கிட்ட வந்து குயினுக்கு 3 பீஸ் இருக்கு. நைட் F5 பாசிபிள் இல்லை. பிஷப் அண்ட் F5 பிஷப் அண்ட் F5 பாசிபிள். நைட் G5 இருக்கு. குயின் D7 நைட் E6. ஸோ இந்த மாதிரி ஆடலாம். ஃபிஷர் வந்து டெக்ஸ் F5 ஜிடெக்ஸ் F5 கேப்சர் பண்ணாரு. ஜிடெக்ஸ் F5 கேப்சர் பண்ணதுனால இப்போ H5 நைட் வந்து எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை. போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா நைட் அண்ட் E5. ஸோ இப்போ வந்துட்டு H5ல ஐ மீன் D5 பிஷப் D5 எடுத்தா குயின் H5 அப்புறம் ஒயிட்டு பானை. அதனால ஃபிஷர் டூக் நைட் இன்டு G3. ஃபிஷர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நைட் இன்டு G3 எக்ஸ்பெக்டட் டு பிளே F இன்டு G3 மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் வாட் யூ வில் டூ ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ட்ரை டு திங்க் விச் ரீகேப்சர் யூ வில் டூ. பெட்ரோஷியன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா H இன்டு G3. த ரீசன் என்ன அப்படின்னா F இன்டு G3னா ஃபைல் ஓப்பன் ஆகுது F ஃபைலு. அதை விட என்ன இம்பார்ட்டன்ஸாக பெட்ரோசியன் பார்த்துருக்காரு அப்படின்னா அந்த சென்ட்ரல் கண்ட்ரோலுக்கு வந்து பானை தேவை அப்படிங்கிற மாதிரி பெட்ரோசியன் யோசிச்சிருக்காரு. இந்த இடத்துல ஃபிஷர் வந்து பிஷப் அண்ட் E5 கேப்சர் பண்ணாரு. D and E5னா ஃபிஷரோட தாட் என்ன அப்படின்னா அந்த அப்புறம் C5 அப்புறம் D பான் வந்து பாஸ் பானா இருக்குங்கிறதுனால he felt bit scared to take D and E5. ஸோ அதுக்கு வந்து பிஷப் அண்ட் E5 அடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் திங்க் ஃபார் ஒயிட். இந்த இடத்துல பெட்ரோசியன் வந்து இஸ் நோன் ஃபார் ப்ரொஃபலாக்டிக் இல்லையா. ஸோ ஆப்போனோட ஐடியாஸ் தடுக்கிறதுல இஸ் கில்லி மாதிரி. பிளாக்கோட ஐடியா நெக்ஸ்ட் F4 வந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த லைட் ஸ்கோர் பிஷப்பும் ஆக்டிவேட் ஆயிரும். பிளாக்குக்கு நிறைய பிளே கிடைக்கும். ஸோ அதனால இப்படியே F4. இதுதான் அந்த F and G3 அடிக்காததுக்கு ரீசன். அந்த பானை வந்து டுவார்ட்ஸ் சென்ட்ரல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படின்னு. பிஷப் G7 அண்ட் பிஷப் E3 பிஷப் D7 அண்ட் பிஷப் D4. இமீடியட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெட்ரோஷியன் பிளாக்கோட ஒன்லி ஆக்டிவ் பீஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதுவும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அண்டு நைட் G6. ஸோ நைட் G6 அப்புறம் இங்கே ஒயிட் டு பிளே ஜஸ்ட் ட்ரை டு பாஸ் த வீடியோ அண்ட் திங். இங்கே பெட்ரோஷியன் ஆடின மூவ் வந்து ரூக் E1. இட்ஸ் நேச்சுரல் மூவ் டு பிளே. அண்டு பட் ஃபிஷர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா பிஷப் F3 இஸ் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னா ஆஃப்டர் ரூக் E1 வச்சதுக்கப்புறம் பிளாக் கேன் டேக் பிஷப் இன்டு D4 குயின் இன்டு D4 H5 அப்புறம் H4 பிளாக் கெட் சம் பிளே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால பிஷப் F3 இஸ் பெட்டர்
பிகாஸ் H5 ஸ்டாப் பண்ணுறது பிளாக்கோட ப்ளே வந்து ரிஸ்ட்ரிக்ட் ஆகுது. யா ரூக்கி ஒன் இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலி ஃபிஷரும் பிஷப் D4 கேப்சர் பண்ணல, ரூக் ஆப்ஷன் வச்சிட்டாரு. யா அப்போ இந்த டைம் வந்து பெட்ரோஷியன் பிஷப் 3 வச்சிட்டாரு. ஸோ இப்போ ஃபிஷர் கிட்ட இருந்து அந்த பிஷப் D4 குயின் D4 H5 ஆப்ஷனும் போயிடுச்சு. இப்போ அந்த இதுக்கும் சான்ஸ் இல்லை. இங்கே வந்து குயின் F8 அண்டு கிங் F2 ஒரு பேட் பொசிஷன், பேசிவாக இருக்கிற பொசிஷன், ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற பொசிஷன். ஸோ இங்கே வந்து ஃபிஷர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கம்மியாக, கண்ட்ரோல் லெஸ்ஸாக, ஆப்போனண்ட் கண்ட்ரோல் நிறையா பண்ணிக்கிட்டு பீசஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், லிக்விடேட் பண்ணணும். ஸோ அதை தான் ஃபிஷர் பண்ணிட்டு இருக்காரு. பிளே ரூக் E8 அண்டு ரூக் E8 குயின் E8 பிஷப் G7 ரூக் G7 அண்ட் குயின் D4 இப்போ B6. இங்கே பெட்ரோஷியன் வந்து ரூக் H1 ஆடினாரு. அதுக்கு பதிலாக ஃபிஷர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, லைக் B4 C5யும் மோஸ்ட் டார்ச்சரிங் ஃபார் பிளாக் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரூக் H1 அண்டு அதனால் ஸோ B4 ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஃபிஷர் பிளேடி A5. யா இங்கே பெட்ரோஷியனுக்கே இதான மேனுவரிங் மூவ்ஸ் லைக் நைட் D1. யூ வாண்ட் டு பிரிங் த நைட் டு E3. ஓகே நைஸ். அப்புறம் குயின் F8. இங்கேயும் நீங்கள் உங்களோட ப்ரொஃபிலாக்டிக்ஸ்க்கு மூவ் யோசிக்கணும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை டு ஃபைண்ட் அ மூவ். ஆப்போனண்டோட பிளே இன்னும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி என்ன மூவ் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி பெட்ரோஷியன் நைட் E3 ஆடினாங்க. அதுக்கு பதிலாக வாட் ஃபிஷர் மென்ஷன்ட் அப்படின்னா, ஃபிஷர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பிஷப் H5. ஸோ பிஷப் H5 ஐடியா என்னன்னா, ஒயிட் பிளாக்கால இப்போ ரூக்கை மூவ் பண்ண முடியாது. பிகாஸ் ரூக்கை மூவ் பண்ணீங்கன்னா பிஷப் அண்ட் G6 கேப்சர் பண்ணிட்டு, லைக் ரூக்கை மூவ் பண்ணால் பிஷப் G6 G6 கேப்சர் பண்ணால் ரூக் H8 வருது. ஸோ பிஷப் H5 இஸ் ரெடியூஸ்ட் ஆப்போனன்ட் பிளே. பட் நைட் E3 ஆல்சோ இஸ் ஃபைன். நைட் E3 மூவ் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, டக்குன்னு ரூக் F7 வச்சிட்டாரு. அப்புறம் B3 அண்ட் ஆல்ரெடி நம்ம சொல்ல மாதிரி பார்த்த மாதிரி ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இல்லை, கேமு கண்ட்ரோல் ஃபுல்லாக ஆப்போனண்ட்டாக இருக்கும்போது ட்ரை டு எக்ஸ்சேஞ்ச் த பீசஸ் அப்படிங்கும்போது, ஸோ பிளே குயின் G7 குயின் G7 கிங் G7. பட் பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் வாங்கினாலும் கூட ஸ்டில் இட்ஸ் பொசிஷன் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் பிளாக். பிகாஸ் நிறையா ஆக்டிவான பீசஸ் எல்லாம் வந்து ஒயிட்டுக்கு தான் ஆக்டிவாக இருக்குது. பிளாக்கோட பீசஸ் எதுவுமே ஆக்டிவாக இல்லை. லைக் எந்த பீசஸ்க்குமே பெருசாக ஸ்கோப் இல்லாத மாதிரி இருக்கு, எக்ஸப்ட் இந்த ரூக்கை தவிர நைட்டு பிஷப்புக்கு பெருசாக எதுவுமே ஸ்கொயரே இல்லை. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இந்த மாதிரி பொசிஷனில் பெட்ரோஷியன் கூட விளையாடுறதுங்கிறது ரொம்ப இட்ஸ் நாட் ஈஸி. எஸ் பட் பொசிஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபிஷர் ஆடி தான் ஆகணும். A3 அண்டு ரூக் F8, பிஷப் E2 நைட் E7 பிஷப் D3. பிஷப் நைட்டை வச்சுட்டு இந்த F5 பான் வீக் பான் மேலே ஒரு ஒரு கண்ணு வச்சிருக்காரு, லைக் H6 அண்ட் ரூக் H5. இப்போ பிஷப் E8. லைக் இப்போ நைட் அண்ட் F5 ஒயிட் கேப்சர் பண்ண முடியுமான்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. இந்த இடத்துல ஃபிஷர் வந்து ஒரு சின்ன ட்ராப் என்னன்னா, நைட் அண்ட் F5 கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் நைட் அண்ட் F5னா நைட் அண்ட் F5, ரூக் அண்ட் F5னா ரூக் H8. இப்போ பார்த்தீங்கன்னா F5ல வந்து ரூக் ட்ராப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிஷப் G6 போட்டு அந்த ரூக் அடிச்சிடலாம். ஸோ அதனால நைட் அண்ட் F5 இஸ் நாட் பாசிபிள். ஜஸ்ட் வென் பேக் ரூக் H2 பிஷப் D7 rook H1 H8. Try to pause the video and try to improve the pieces for white. Petrosian play knight C2. Knight C2 with the idea knight D4. Yes, knight E3 இருந்தும் F5 தான் ஃபோக்கஸ் பண்ணிருந்தது. பட் with the knight on D4 is focusing on F5 and E6. அப்புறம் பார்த்தீங்கன்னா E5லும் ஓப்பனாக இருக்கு. ரூக்கையும் கொண்டு வர முடியும் கேமில். ஸோ இட்ஸ் மைன்யூட் இம்ப்ரூவ்மெண்ட். King of 6 knight D4 King G7 and Bishop E2. பிஷப் E2ன்னு என்ன த்ரெட் பண்றாரு, என்ன ஐடியானா, பிஷப் H5 வந்துட்டு ரூக் E1 வர போறாரு. இப்போ ரூக் E8 வச்சு சப்போர்ட் பண்ண முடியாது. கிங் F6 வச்சா நைட் E6 வருது, நல்ல பிளே இருக்கு ஒயிட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு த்ரெட் வச்சிருக்காரு. பட் இன்டைரக்டாவும் ஒரு த்ரெட் இருக்கு. ஐ மீன் த்ரெட்னா இட்ஸ் நாட் அ வின்னிங் அட்டாக், அப்படி கிடையாது, சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். இங்க என்ன பண்ணிட்டாரு ஃபிஷர், உடனே நைட் அதுக்கு G8 போயிட்டாரு. ஐடியா நைட் F6 வந்து அடுத்த நைட் E4 அட்லீஸ்ட். ஏன்னா
ஒயிட்டோட பிளாக்கோட பீசஸும் பேசிவாக இருக்கு இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவ் ஸ்கொயர்ஸ்க்கு போய் ஆகணும் அப்படிங்கும்போது இப்படி நைட் ஜி8னு வச்சிட்டாரு. பட் இங்கே தான் ஒரு பிரச்சனை. நைட் ஜி8 வச்சோன்னே பி4 வந்துருச்சு. இப்போது நைட் E7ல் இருக்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ்னா, பி4னா ஏபி4 ருக்கி 8, சாரி ஏபி4 ருக்கி 8னு வந்து ஓப்பன் ஃபைலில் அட்லீஸ்ட் விளையாட முடியும். இப்போ நைட் ஜி8 போனதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பி4 வைக்கும்போது ஏபி4 ஒரு மூவ் டவுன், ஒரு மூவ் பிளாக் மூவ் பண்ணி ஆகணும். ஒயிட் வந்து ருக்கி 1 வச்சுருவாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. நைட் F6, அதுக்கு பிஷப் D3 அப்படின்னாரு பெட்ரோசியன். ஏன்னா பி இன்டு எஃப்ஐன் டேரெக்டாக கேப்சர் பண்ணால் நைட் E4 அண்ட் தென் நைட் C5 ஹோல் டபுள் ஃபார் பிளாக். பிஷப் D3ன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ நைட் E4 மாதிரி வச்சா பிஷப் E4 F4 டேக்ஸ் ருக் 8னு வச்சா டேக்ஸ் ரூக் B1 ஆர் பி டேக்ஸ் A5னாலும் ஸ்டில் ரூக் B1. பெட்டர் கேம் ஃபார் ஒயிட். கிங் G6னு வச்சாலும் கூட AB5, சார் BA5 அண்ட் ரூக் B1. ஓகே, ஸோ ஃபிஷர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு A takes B4 கேப்சர் பண்ணிட்டு அப்புறம் கிங் G6னு சொல்லிட்டு F5 பான் சப்போர்ட் பண்ணிட்டாரு. பட் ருக் A1 வந்துருச்சு எனிவே. அண்ட் நைட் G4, கிங் E2, ருக் 8, கிங் D2, நைட் F6. எஸ், பிளாக்கும் பேசிவ் பொசிஷன் ஆடிட்டு இருக்காங்க. ஒயிட்டுக்கு வந்து பெரிய ரொம்ப வின்னிங் அட்வான்டேஜ், அப்படி ரொம்ப பெரிய வின்னிங் அட்வான்டேஜ்லாம் கிடையாது. பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் அட்வான்டேஜ் இருக்கு. அந்த சின்ன சின்ன அட்வான்டேஜையும் வின் பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். அதுமே வந்து செஸ்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நிறையா இருக்கும்போதும் அலர்ட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மினிமல் அட்வான்டேஜ் இருக்கும்போது சம்டைம்ஸ் டக்குன்னு பொசிஷன் ஈக்குவலாக ஆயிரும். ஸோ அப்போது அந்த அலர்ட்னஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆனாலும் சம்டைம்ஸ் அட்வான்டேஜ் டிசப்பியர் ஆயிரும். அதனால பேசிவ் பொசிஷன் ஆடுறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி சின்ன அட்வான்டேஜை கன்வெர்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஸ்கில்டான பிளேயர்ஸ் தான் பண்ண முடியும். இங்கே ரூக் A6, ரூக் B8, ரூக் A7, ரூக் C8. இங்கே வந்து பெட்ரோசியன் ட்ரை சம்திங். அதாவது ஒரு பீசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் பிளேஸில் வந்ததுக்கப்புறம் பிளே C5. பட் when I am analyzing with engine அனலைஸ் பண்ணும்போது இன்ஜின் C5 இன்ஜின் didn't லைக் இட். பட் ஆனால் இன்ஜின் இன்னும் ஸ்லோவாக ஆட சொல்லிட்டு இருந்தது. லைக் கிங் E2 அந்த மாதிரி பொறுமையாக இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டு C5 வைக்கலான்னு இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ C5 கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸில் C5 இஸ் மோஸ்ட் நேச்சுரல் மூவ். எனி பிளேயர்ஸ் வில் பிளே C5. ஏன்னா ஆல்ரெடி இந்த கேம் ரொம்ப நேரம் ஆடிப்பாங்க. ஸோ இன்னும் பொறுமையாக ஆடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ C5 இஸ் வெரி நேச்சுரல் மூவ். இட்ஸ் குட் ப்ராக்டிக்கல் ட்ரை தான் சொல்லலாம். இட்ஸ் நாட் அ பேட் மூவ். மேபி இன்ஜின் சஜஸ்ட் இட்ஸ் நாட் குட் மூவ். பட் அஸ் மை செல்ஃப், என்னை பொறுத்த வரைக்கும் C5, நானும் C5 கண்டிப்பாக ஆடி இருப்பேன் இந்த மாதிரி பொசிஷன்ஸில். C5 அண்ட் நைட் D5 ஆட முடியாது. பிகாஸ் C6 பிஷப் மூவ் பண்ணீங்கன்னா பிஷப் இன்டோ F5 C8ல ரூக் போகுது. B takes C5, D takes C5, D takes C5, knight F3. த்ரெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் E5, ஸோ D7, அப்புறம் பிஷப் அண்ட் F5லாம் போகுது. நைட் இன்னும் D5 கேப்சர் பண்ண முடியாது பிகாஸ் நைட் E5 4க்கு. கிங் F7, நைட் E5, கிங் E7, அண்ட் நைட் இன் D7, பிஷப் அண்ட் F5, rook F5, G4. எஸ், அப்புறம் கிங் D6, பிஷப் D7, கிங் D7, அண்ட் கிங் E3, rook E8, king F3, king D6, rook A6, and king D5, rook H6. Yes, somehow Fisher managed அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஸ்டில் இட்ஸ் நாட் ஓவர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரூக் அண்ட் கேம் கூட சொல்லலாம். இட்ஸ் ரேஸ் பிட்வீன் தட் கிங் சைட் பாஸ் பான் அண்ட் குயின் சைட் பாஸ் பான். ஸோ ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பொசிஷன் டு அனலைஸ். பட் நீங்கள் இன்ஜின் நேராக போட்டிங்கன்னா ஈக்குவல் சொல்லிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்ஜின் இல்லாமல் இந்த பொசிஷன் அனலைஸ் பண்ணால் இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். Fisher played C4 and then Petrosian played rook H1. Instead of rook H1, rook H7 is also possible. C5, rook D7, king E6, rook D1, rook B8,
எஸ் இஃப் G5னா C3, rook C1னா king F5, rook C3னா C4. பாயிண்ட் என்னன்னா rook C4னா rook B3. இது பிளாக்வேர்ட் டெக்னிக் மூலமா டிராவ் ஆகுது. இன்கேஸ் கிங் G4 அப்படின்னா rook B4 டைரக்டா C2 ஆட முடியாது, rook C1 வருது அப்படிங்கறதுனால. ஸோ rook B4 அண்ட் rook E1, king F7, king F5, C2, rook C1, rook C4, G6, king G7, king G5, rook G3, and C equals maybe F5 check. Yes. So, இங்க just pause the video. It's black to play. Where do you move the king? இங்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன் இது ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொன்னவும் முடியாது, ஒரே ஒரு மூவ் தான் ஈக்குவல்ஸ், மிச்சமும் லூசிங் ஃபார் பிளாக். என்ன டிஃபரன்ஸ்னு காட்டுறேன். யா, கிங் ஆஃப் சிக்ஸ் இஸ் த ஒன்லி மூவ் டு கெட் அ ட்ரா. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன தப்பான மூவ்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கிங் E5 அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகல. பிகாஸ் கிங் E5, ரூக் E1, ஈவன் இஃப் கிங் D4 இருக்கு, கிங் F6 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ ஃபீல் ஸோ கிங் F6, கிங் F4, C3, G5, king G7, G6, C2, king G5, if rook B1, F6, king F8, G7, and king F7, rook E7, king G8, rook E8, and white will promote the queen. It's over. In case I think பதிலா king D4 போனா G5 and C3, F6, C2, rook C1, and if king E5, king G4. பட் வாட் என்ன பிரச்சனை, கிங் E5னா லூசிங் ஆகுது, கிங் F6னா ஏன்ட்ரா அப்படின்னு பார்த்தோன்னா, பிகாஸ் மோராலஸ் கிங் E5, ரூக் E1, அப்புறம் கிங் F6 தான் வராங்க. ரொம்ப சிமிலராக தானே இருக்கிற மாதிரி இருக்கு. பட் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தா கிங் F6, கிங் F4, C3, G5, கிங் G7. இப்போ லாஸ்ட் பொசிஷன்ல ரூக் ஆன் E1. ஸோ பிளாக் ஒயிட் வந்து G6 ஆடினாங்க. இப்போ G6 ஆடும்போது பிளாக் வில் கெட்ட டெம்போ, C2 வந்து டெம்போவோட கிடைச்சிருது. ஐ திங்க் இப்போ D1ல ரூக் அட்டாக்ல இருக்கிறதுனால அந்த கிங் G5ங்கிற ஒரு மூவ் கிடைக்கல. லைக் இப்போ ரூக் C1 ஆடும்போது இப்போ திரும்பி கிங் F6 வந்துடுறாங்க. ரூக் C2, ரூக் B4, அந்த கிங் E3, கிங் அண்ட் F5, இட்ஸ் ட்ரா. கிங் G7க்கு ரூக் D7 மாதிரி செக் வச்சா கிங் F8, ரூக் C7, ரூக் B5, C4, அந்த இட்ஸ் ட்ரா. யா, இந்த மாதிரி என் கேம்ல இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட். இன்னும் ஒரு சின்ன ஸ்கொயர்ஸ் கூட, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கொயர் கூட ரிசல்ட்ஸில் வந்து ஒரு பிக் இம்பேக்டை கிரியேட் பண்ணும் என் கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ என் கேம் ரொம்ப ரொம்ப அதனால தான் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு ஸ்கொயர் மாற்றி வச்சா கூட ட்ராலேருந்து லாஸ்ட் ஆகலாம், வின்லேருந்து லாஸ்ட் ஆகலாம். மோஸ்ட்லி அந்த ட்ரா தான் கையை விட்டு போய் தோப்போம், இந்த ஒரு மூவ், அந்த ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸில். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் தீஸ் திங்ஸ். சின்ன டிஃப்ரென்ஸ், இந்த பான C2ல வந்து டெம்போவோட அட்டாக் ஆகுது. யா, எஸ். ஸோ இது ஆக்சுவலாக கேமில் நடக்கல. ரூக் H1 விளையாடினாரு. எஸ், பெட்ரோஷனோட ஐடியா என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, பான் C2 வரைக்கும் தள்ள போகிறாங்க எனிவே. ஸோ அப்போ ரூக் C1 வந்துட்டு இந்த பானை அடிச்சு கொடுத்துட்டா இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, குயின் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். பட் அக்யூரேட்டாக கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் நாட் ஈஸி டு பி ஆல்சோ டு கால்குலேட் அக்யூரேட்லி. மேபி டைம் பஸ் இருந்திருக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ ரூக் H1 ஆடிட்டாங்க. ரூக் H1க்கு C3 ஆபியஸ், இல்லைனா தெர் இஸ் நோ ஃபைட்டிங் மூவ்ஸ். ஸோ C3, G5, தென் C5. பிகாஸ் நம்ம ரெண்டாவது பானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களோட 2 பாயிண்ட் கனெக்டடாக இருக்கு. ஸோ இன்கேஸ் ஒரு பானுக்கு ரூக் அடிச்சு கொடுத்துருவாங்க, அப்புறம் இங்கே 2 பாயிண்ட் இருக்கும். அப்புறம் இந்த 2 பாயிண்ட் குயின் ஆகும்போது நம்மளோட ரூக்கை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு குயின் இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ள நம்ம அந்த பிஷப் பான் வந்து C2 வரைக்கும் போயிடுச்சுன்னா ட்ரா இருக்கு. யா, ஸோ C5 அண்ட் ரூக் D1 ஆடினாரு பெட்ரோஷியன். அதுக்கு பதிலாக வாட் இஃப் G6ன்னு வச்சா G6 அண்ட் ரூக் G8, F5, கிங் E5.
King g4, king f6, rook c1, c4 if rook under c3 and rook c8. So rook and outina can push the pawn to c3. So it's equals. g6 க்கு பதிலா maybe king g4 அப்படின்னா rook e2. So g6, king e4. So that's why rook e2. இப்போ rook e1 செக் இல்லை. இப்போ rook g2 வேற த்ரெட்டு. ஸோ king g5, rook g2, king f6 and king and f4. இதுக்கப்புறம் நம்ம இந்த ரூக்கை கொடுத்துட்டு கூட we can go to the try to promote the pawn. Rook d1 and king c4, g6, c2, rook c1. Instead of rook c1, rook g1 ஆடினா rook d8 with the idea of rook d1. g7 விளாண்டாங்கன்னா rook g8. இப்போ rook and g7 கூட த்ரெட் இருக்கு. ஸோ rook c1 ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ஓகே. இட்ஸ் ரெண்டுமே கேம்ல போன மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். c2, rook c1 and king to d3, f5, yeah, rook g8 because very important because f6 இல்லைன்னா உடனே தள்ள போடாது இல்லையா. ஸோ உடனே f6 தள்ள முடியாது. இன்கேஸ் அவங்க உடனே f6 தள்ளிட்டாங்கன்னா f7 g7 இட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஒயிட் வந்து அந்த g6 பண்ண சப்போர்ட் பண்ணால் தான் f6 தள்ள முடியும். ஸோ ரெண்டு மூவ் வந்து ஒயிட் வேஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ ரெண்டு மூவ் டைம் வந்து பிளாக்கு கிடைக்கும். ஸோ கிங் f4, கிங் d2, rook c2, king c2, king g5, c4, f6 and c3, f7 and they agreed draw. f7, rook g6 or rook c8, anything is fine. Like rook g6 capture பண்ணா கூட king g6, king b1, queens and c2. Yeah, it's bishop pawn, it's draw. King is so far away, so of course queen b3 check மாதிரி வரும்போது king a1 போயிடுவாங்க. queen and c8 கேப்சர் பண்ண முடியாது. இட்ஸ் ஸ்டேல்மேட். யா, கிங் c1 போனால் தான் நீங்கள் வந்து கிங்கை கொண்டு வர முடியும். பட் அவங்க கிங் c1 போக மாட்டாங்க பிளாக்கு. கிங் a1 போயிடுவாங்க. queen and c2 அடிச்சா இட்ஸ் ஸ்டேல்மேட். இந்த இந்த கேம்லேருந்து பெட்ரோசியன் சைட்லேருந்தும் வில்லன், அதாவது எப்படின்னா சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆப்பனண்ட் எப்படி டார்ச்சர் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். அண்டு ஃபிஷர் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறதையும் பார்த்தோம். மெயின்லி இந்த டோன்ட் கிவ் அப் மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபிஷரோட இந்த பேட் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்கான மெயின் திங். ஐ மீன் மென்டலி ஹோப்பை லூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் கீப் ஃபைட்டிங் டில் த எண்ட் அண்ட் அட்லீஸ்ட் கெட் அ ட்ரா. அண்ட் இட்ஸ் நாட் ஆல்சோ ஈஸி. ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஸோ ஒரு ஹோல் கேமை வந்து ஒரு பெட்ரோசியன் மாதிரி ஒரு பிளேயர்கிட்ட டிஃபென்ஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி வெல் பிளேட் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நம்மளும் அதை இம்பார்ட்டன்ட் டு லேர்ன். அந்த மைண்ட் செட்டை லூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் கீப் பிளேயிங் ஒரு நம்பிக்கையோட கெப் பிளேயிங். ப்ராக்டிக்கலி டிஃபென்சிவ் கஷ்டமாக இருந்தது. பட் அக்கார்டிங் டு இன்ஜின் போட்டு பார்த்தோன்னா இட்ஸ் சிம்பிளி 0.0 கூட காட்டலாம். பட் ஆனால் வி கேனாட். பட் இன்ஜின் வந்து கேம் ஆட முடியாது இல்லையா, நம்ம தான் ஆடணும். ஸோ ப்ராக்டிக்கலாக இதுக்கு வந்து டஃப் பொசிஷன் தான். இந்த ரூக் எண்ட் கேம் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர்ஸ் பார்த்தோம். அதனால் பிஷப்பான இருந்ததுனால கடைசியில் நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மேட் ஐடியாவும் இருந்தது. இந்த வீடியோவில் நிறையா கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கேம் 4 பார்க்கலாம். பாய் பாய்.